ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி உப்புமா தாங்க. இட்லி தோசை ஆப்பும் பதிலாக டிஃப்ரெண்ட்டாக வீக்லி ஒன் டைம் வந்து நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சுவையும் அருமையாக இருக்குங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு வீடியோவில் போகலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சுடுங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கோம். ராகி மாவை வந்து நல்லா வறுத்துக்கிடணுங்க. மாவு நல்லா சூடு ஆவது வரை நல்லா வறுத்துக்கிட்டு அதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. கையில் சுட்டு வச்சு பார்க்கச்சிலே நல்லா சூடு ஏற்றுருக்கணுங்க. ரெண்டாவது அதே பாத்திரத்தில் தான் இன்னொரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றி அதே கப் அளவில் நம்ம ரவை எடுத்துக்கலாங்க. ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறம் வர்றது வரை வறுத்துக்கணுங்க. வறுத்தாதாங்க டேஸ்ட்டும் சுவையும் அருமையாக இருக்குங்க. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுடுங்க. கடாயில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு போட்டுடுங்க. கடுகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டுடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. ஒரு வத்தல் போட்டுக்கலாங்க. நான் வந்து காரம் வந்து கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோக்கு எடுத்துடுங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை, சின்ன சின்னதாக வெட்டிய இஞ்சி துண்டு போட்டுடுங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. குழந்தைகள் சாப்பிட்றதுனால நம்ம காரம் வந்து கம்மியாக எடுத்துருக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டும் சுவையும் அருமையாக இருக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் வந்து பத்தனை எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஒரு தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நல்லா வதங்கி வரட்டோங்க. இந்த டைமில் வந்து நம்ம கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, எந்த காய்கறி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த 3 வகையான காய்கறி வந்து நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதையும் நல்லா கிண்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பாத்திரம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோன்னா நமக்கு நல்லா காய்கறி வெந்து வரோங்க. இப்போ அண்டிப்பருப்பு போட்டிருக்கேங்க. தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுடுங்க. நான் போட்டிருக்கேங்க, ஆப்ஷன் தாங்க இது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவும் ரவையும் போட்டு இது கூட கொட்டி நல்லா கிளறி விடணுங்க. கட்டிகள் எதுவுமே வராதுங்க. பாருங்கள், நல்லா கிளறி விடணும். இதிலே கொஞ்சம் ரவையும் ராகியும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் பார்த்துடுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து 4 கப்பு அளவுக்கு 1க்கு 2 அளவு மெஷர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துருக்கோங்க. காய்கறிக்கு 1/2 கப் அளவு தண்ணிங்க. இப்போ மொத்தம் சேர்த்து 4.5 கப் அளவு தண்ணி நம்ம எடுத்துருக்கோங்க. இது கரெக்டாக இருக்குங்க. நம்ம கிண்டி எடுத்து வரைக்கு கட்டிகள் எதுவும் வராமல் நம்ம நல்லா கிண்டி எடுத்து, ஏற்கனவே நம்ம வெந்நீர் ஊற்றுறதுனால நமக்கு கட்டிகள் வராதுங்க. அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம இந்த ராகி உப்புமா கிண்டும் போது நமக்கு கட்டிகள் வராமல் நல்லா ஒத்தையாக பிரிஞ்சு வரோங்க. இப்போ கொஞ்சமாக காயப்பொடி போட்டு நல்லா கிளறி விடணுங்க. கொஞ்சம் தீயை வந்து மீடியமாக வச்சுக்கணுங்க. பாருங்கள், இதுக்கு இறக்குக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றி நம்ம கிளறி இறக்கணுன்னா சுவையான ராகி உப்புமா நமக்கு ரெடி ஆயிருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாம் அப்படி திக்னஸ் கட்டி ஆயிரும். பாருங்கள், தண்ணிகள் எல்லாம் உறிஞ்சி இந்த அளவுக்கு வந்துடும். இது கூட வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சுவை அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால குழந்தைகள் வந்து சாப்பிடுவாங்கங்க. இப்போ ராகி உப்புமா ரெடி ஆகிட்டுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. நான் குட்டி பாப்பாவுக்கு எப்படி கொடுத்தேன்னா ஒரு முட்டையை கட் பண்ணி வேர்க்கடலை சட்னி வச்சு நம்ம பரிமாறணும். காலையில் உணவு குழந்தைகளுக்கு அருமையான உணவுங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.